அதிமுக பொதுக்குழு கூட்டம் சென்னையில் நாளை நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தின் முக்கியத்துவம் என்ன என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தமிழ்நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் சென்னை வானகரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற உள்ளது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாத அதிமுக 7 இடங்களில் டெபாசிட் இழந்தது. இதனால் அடிமட்டத்தில் கட்சியை பலப்படுத்த மூத்த நிர்வாகிகள் 10 பேர் அடங்கிய கள ஆய்வுக்குழுவை கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அமைத்தார். இந்த குழு தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்து கட்சியின் நிலவரங்களை ஆய்வு செய்து எடப்பாடி பழனிசாமியிடம் விவரங்களை தெரிவித்துள்ளது. இந்த கள ஆய்வின் முடிவுகள் பொதுக்குழுவில் எதிரொலிக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. உட்கட்சி தேர்தலை நடத்துவது, டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிர்ப்பு தொடர்பான தீர்மானங்கள் அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்படும் என்று கூறப்படுகிறது. இன்னும் 1.5 ஆண்டுகளில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் முக்கியத்துவம் பெற்றுள்ள இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கூட்டணி வியூகங்கள் அமைக்கும் அதிகாரத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு அளிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்றும் கருதப்படுகிறது. தேர்தலுக்கு தயாராவதில் அடுத்த 15 மாதங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதால் இந்த காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணம் உள்ளிட்டவை குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மொத்தத்தில் இந்த பொதுக்குழு அதிமுகவினரை உற்சாகப்படுத்தும் வகையில் இருக்கும் என்று முன்னாள் அமைச்சரும் மூத்த நிர்வாகியுமான ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். கழகத்தை பொறுத்தவரை ஒரு எழுச்சியான இயக்கம், என்றைக்கு அசைத்து கூட பார்க்க முடியாத ஒரு இயக்கம் என்கிற வகையிலே எடுத்து சொல்வதற்கும் உரிய வசதியாகத்தான் நிச்சயமாக இந்த பொதுக்குழுவை ஒவ்வொரு தமிழ்நாட்டை சார்ந்தவர்களும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் சரி பார்க்கின்றார்கள். ஆனால் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய இடத்தில் உள்ள அதிமுக தலைமை பொதுக்குழு கூட்டத்தில் அடிமட்ட நிர்வாகிகளை பேச வைத்து அவர்களின் மனநிலையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று மூத்த பத்திரிகையாளர்கள் கூறுகின்றனர். நிர்வாகிகள் எல்லாம் மாற்றி அமைக்கணும்னு கூட அடிமட்ட தொண்டர்கள்ட்ட ஒரு குரல் இருக்குது. ஏன்னா 2017 பார்த்தீங்கன்னா 90% இடங்களில் பார்த்தீங்கன்னா அதே பழைய நிர்வாகிகள் தான் கண்டினியூ பண்ணுறாங்க. அது பலவிதமான அதிருப்திகளை கீழ்மட்டத்தில் தொண்டர்கள்ட்ட ஏற்படுத்தியிருக்கிறத பார்க்குறோம். அதோட விளைவு தான் பார்த்தீங்கன்னா கள ஆய்வு கூட்டங்களில் பிரச்சனைகள்லாம் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம ஆக்கப்பூர்வமாக இந்த கட்சியை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகணும், எப்படி பலப்படுத்தணும் போன்ற விஷயங்களை கீழ்மட்டங்கள்லேருந்து இருக்கிற வர ஆலோசனைகளை கேட்டு அதன்படி கட்சியை எடுத்துக்கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ சின்ன பிரச்சனை வேறு அங்கே இருக்கிறதுனால பாஜகவோட இவருடைய உறவு போன்ற விஷயங்கள்லாம் ஒரு முக்கியமான பிரச்சனைகளாக இருக்குது. சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்வதற்கான அடித்தளமாக அதிமுக பொதுக்குழு கூட்டம் அமையுமா? முக்கிய முடிவுகள், அதிரடி மாற்றங்கள் நிகழுமா என்பதை தமிழ்நாடு அரசியல் களம் எதிர்பார்த்து காத்திருக்கிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சுபாஷ் பிரபு.